ஸோ செமையாக இருந்தது. குட்டி வயசில் பார்த்தது அதே இது இருந்ததா. ஸோ அதனால் வந்து செமையாக இருந்தது. ரொம்ப அந்த ஒரு 2 hours 3 hours அந்த டைம் ஃபுல்லாகவே தேட்டரில் இருந்தது. செம்ம ஃபன்னாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். பாட்டெலாம் ரிப்பீட்லாம் போட்டாங்க. ஸோ எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்தது. பக்கா வைப். காஜல் அகர்வால் செம்ம க்யூட்டுங்க. வெரி வெரி க்யூட். காஜல் அகர்வால் ஃப்ரெண்டு அந்த பாட்டில் வருவாங்க. அது என்ன நிஷா பாட்டில் வருவாங்க. நானான்னு கேட்பாங்க. அவங்களும் செம்ம க்யூட்டு. இதுக்கப்புறம் வந்து கோட் படம் வரப்போகுது. ஆமாம். ஸோ அதோட வைப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோட் படம் என்னது? வெங்கட் பிரபு டைரக்ஷன். ஆமாம் வெங்கட் பிரபு. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணாலும் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நானும் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். 2026 ஆமாம் அரசியல் வராங்க அவர். ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். அதுக்காக அவருக்கு வந்து இது ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நான். அவ்வளோதான். பர்த்டே விஷயம் சொல்லிட்டு அப்புறம் தளபதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே தளபதி சார், இப்போ நீங்கள் இதை பார்த்து கண்டிப்பாக பார்ப்பேன், சொல்லுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே தளபதி சார். ரொம்ப மாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க. பழைய படம் ரொம்ப பிடிக்கும். போக்கிரிலாம் வேறு லெவலில் இருக்கும். துப்பாக்கி செமையாக இருக்கும். கோட்டும் மாசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஒரு கோட்டட் படமாக, ரியல் கோட்டட் படமாக நீங்கள் கொடுக்குமாறு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச 5 படம் யாரோடது? தளபதிதா. ஓகே 5லேருந்து சொல்கிறேன் நான். 5 துப்பாக்கி, 4 குஷி, 3 கில்லி, 2 போக்கிரி, 1 சுறா. இருக்கு சுறா. நீங்கள் அந்த வேறு லெவல் படங்க அது. அதுலேருந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அதில். வடிவேல் சார் காமெடி வேறு லெவலில் இருக்கும். பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அதில். எனக்கு சுறா ரொம்ப பிடிக்கும். அப்போ தேட்டரில் பார்க்கலாம். அது ரீலீஸ் போட்டாங்கன்னா நான் போய் பார்ப்பேன். ஆமாம் பிக் ஃபேனுங்க சுறா. தேங்க்யூ ப்ரோ. ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன் நான் இந்த படத்தை. சின்ன வயசில் ஒரே வாட்டி தான் பார்த்துருக்கேன். டிவியில் போடுறப்போ கூட நான் அவ்வளோலாம் பார்த்ததில்ல. பட் செம்ம தளபதி ஃபேன்ஸோடு உட்காந்து பார்க்குறப்போ இன்னும் வைபாக இருந்தது. அதனால் நான் தளபதி ஃபேன் இல்லை, பட் இருந்தாலும் இந்த மாதிரி படம்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அதனால் நல்லா வைபாக இருந்தது. சாங்ஸ்க்கெல்லாம் கூட எல்லாம் கூகுள் ரிப்பீட் போட்டாங்க. ஆடுங்க என்னை சுற்றி நடுவில் ஸ்டார்டிங்கில் மேஷப்பு எல்லாமே வைபாக இருந்தது. எல்லாம் கத்திக்கிட்டே பார்த்தோம். படம் அவரு தான் படம் நடிக்க மாட்டேன்ட்டாரு. அதனால நாங்கள் இந்த மாதிரி பழைய படத்தை பார்த்தே வந்துட்டு திரும்ப வைப் ஆகிக்க வேண்டியதான். கேட்பாங்க. ஆனால் நான் தளபதி ஃபேன் இல்லை, நான் கேட்க மாட்டேன். ஆனால் இது வரைக்கும் நடிச்ச படமே இது வரைக்கும் நடிச்சது 2026 ஆமாம் அண்ணா தான் ஆச்சு வந்துட்டாருன்னா அவ்வளோதான் மாஸ் பண்ண போகிறாரு. சரி நான் அப்படியே கிளம்புறேன். ஹாப்பி பர்த்டே தளபதி. அது நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எதுவும் சதப்பாமல் இருந்தால் சரி, சதவ மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஹாப்பி பர்த்டே தளபதி ஃப்ரம் நான் தளபதி ஃபேன்ஸ். ஃப்ரெண்டு நான் இன்னைக்கு படம் நல்லா இருக்குண்ணா. இன்னைக்கு பார்த்த மாதிரி தானே இது வைப்பு இருக்குது. இப்போயே விஜய் அண்ணா 40 வயசுலாம் இல்லைண்ணா, 50 வயசுன்றாங்க. அதெல்லாம் இல்லை, 18 வயசு விஜய்ண்ணா. இந்த இளைய தளபதி அதெல்லாம் கிடையாதுண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. ஹாப்பி விஜயண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் புது படம் பார்க்குற மாதிரி தானே இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் தானா? எங்கே போனாலும் ஹவுஸ்ஃபுல் தானா? யாருண்ணா எவனுக்கு ஆக மாட்டான். அஜித் ரசிகர் போக விடாமுயற்சி அப்டேட் கேளுங்க. போகடா போகடா. எப்பவுமே நல்லா நடிப்பார். பழைய படம் தான் நல்லாயிருக்கும். எப்பவுமே பாட்டு ரிப்பீட்டாக போடுவாங்க. இங்கே தெரியும்ல உங்களுக்கு. அதே தான் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்றாங்க. ஆமாம் இங்கே மட்டும்தான். அது எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் விஜய் நடிக்க மட்டும் சொல்லிட்டாரு. சரி இதுமாரி இது மாதிரி பார்த்தா அவனும் போல விஜய் நடிக்க மட்டும் சொல்லிட்டாருல. தளபதி பர்த்டே என்ன விஷ் பண்ணுறீங்க? ஹாப்பி பர்த்டே தளபதி. அவர் பர்த்டே அதுவுமா ரிலீஸ் ஆகுதுல்ல? நாளைக்கு தான் ப்ரோ அவர் பர்த்டே. நாளைக்கு தான் ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ. பயங்கரமாக பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே எப்போ ரிலீஸ் ஆன படம் எப்போ பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. கூகுள் பண்ணி பார்த்தா திடீர்னு போக்கிரி பாட்டு போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணாங்க. இன்னும் நாளைக்கு ஹாப்பி பர்த்டே தளபதி. நாளைக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும். விண்டேஜ் தளபதி அந்த பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. வைப் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். கூகுள் அதை போட்டாங்க. ஒன்ஸ் மோர் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வைப்பு. இனிமே போகிற பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா பார்த்து போனா